நம்ம சிவன் கிச்சனில் இப்போது இது அரிசி கழுவுன தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். கொத்தமல்லி போட்டு வச்சுட்டேன். புளி கொஞ்சமாக ஒரு இவ்வளோ தான் நான் ஊற வச்சுருக்கேன். திடீர் ரசம் இது. இப்போ இதில் கருவேப்பிலை கொத்தமல்லி கருவேப்பிலை இந்தமாரி போட்டு வச்சுக்கலாம். ஒரு தக்காளி இது மாதிரி அரிஞ்சு நான் அப்படியே போட்டு வச்சுட்டேன். இதில் சூப்பராக இருக்கும் இது பசங்க சாப்பிடும்போது ரசத்துக்கு. இப்போது மிளகு சீரகம் நம்ம இந்த மாதிரி மிளகு சீரகம் ஒரு காஞ்ச மிளகா கருவேப்பிலை 2-3 பூண்டு பல் வச்சுருக்கேன். இப்போ ஒரு தக்காளி இதில் போட்டுக்கலாம். இதை குறை பேஸ்ட்டு பண்ணிக்கலாம். இப்போது மிளகு சீரகம் ஒரு தக்காளி கருவேப்பிலை பூண்டு இந்த மாதிரி வச்சாச்சு போட்டாச்சு. இதில் இப்போது இதை நல்லா நம்ம கரைச்சி விட்டுடலாம். இது ரசம் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான ரசம் ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளான மெத்தட் இது. உப்பு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். அவ்வளோதான், தாளித்து விட்டுடலாம். சூப்பரான ரசம் ரெடி ஆயிடுச்சு. எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே. ரசத்துக்கு காஞ்ச மிளகா இந்த மாதிரி நம்ம போட்டுடலாம். நல்லா காயட்டும், வெடிக்கட்டும். இப்போ கடுகு போட்டுட்டோம். பெருங்காயத்தூள் போட்டுடலாம். அவ்வளோதான், சிம்பிளான ரசம் ரெடி ஆயிடுச்சு. ரசம் கொதிச்சிருச்சு, ரொம்ப கொதிக்கக்கூடாது, நிறுத்திடலாம். சூப்பரான ரசம் ரெடி. என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.